வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை ஒரு தொடக்கம்தான், அது மேலும் உயரும் என தெரிவித்தார். வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயரும் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த திட்டத்தின் பயனாளிகள் தற்போது 1.30 கோடியாக உயர்ந்துள்ள நிலையில் முதலமைச்சர் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கும் 1,60,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் தொடர்ந்து கிடைக்கும் என்றவர், பெண்கள் உயர்ந்த நடைபோட உரிமை தொகையும் உயரும், உரிமையும் உயரும் என்றார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக அரசு தெரிவித்தது. அதன்படி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த திட்டத்திற்காக 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அப்போது சுமார் 1.63 கோடி பெண்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர். அதில் தகுதியின் அடிப்படையில் 1,06,50,000 பயனாளிகள் முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டனர். இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று தமிழக அரசு பெயர் சூட்டியது. தொடர்ந்து இந்த திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். அரசின் கணக்கீட்டின்படி சுமார் 1,13,75,492 பெண்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி நேரடியாக அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக இதுவரை மொத்தம் 30,838 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என அறிவித்தார். அதன்படி மாநிலம் முழுவதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை பெற பெண்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பம் செய்தனர். அதில் தற்போது 17 லட்சம் பெண்கள் தகுதியானவர்கள் என தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று மகளிர் உரிமை விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதற்காக இன்று மகளிர் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் 1000 ரூபாய் வரை வரவு வைக்கப்பட்டது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் தற்போது கலைஞர் உரிமை தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கை 1,60,69,831 உயர்ந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அமைந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஒரு திட்டத்தின் வெற்றி என்பது பயனாளிகள் அதை எவ்வாறு பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்கிறார்கள் என்பதில்தான் உள்ளது என்று கூறிய முதலமைச்சர், அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்தார். மேலும் அண்டை மாநிலங்கள் கூட தங்கள் மாநிலங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இந்த திட்டத்தின் வெற்றி என அவர் குறிப்பிட்டார். மகளிர் நலத்திட்டங்களை இலவசம் என்று கூறி கொச்சைப்படுத்தியவர்கள் கூட இந்த திட்டத்தை அவர்கள் மாநிலத்தில் செயல்படுத்திவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, புதுச்சேரி, கர்நாடகா, ஜார்க்கண்ட், ஹிமாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் என 10 மாநிலங்களில் இந்த உரிமை தொகை திட்டம் செயல்படுத்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தலைநிமிரும் தமிழ்நாட்டில் பெண்கள் தலைநிமிர்ந்த நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும் என்று தெரிவித்துள்ளார்.